நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். நீங்கள் இலங்கை மேப்பை எடுத்து வச்சு அதில் யாழ்ப்பாணத்தை கண்டுபிடிச்சி அது பக்கத்தில் கொக்குவில் அப்படின்னு ஒரு ஊர் குறிப்பிடப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்காது. ஏன் அப்படின்னா அது அந்தளவுக்கு பிரபலமான ஊர் இல்லை. மேப்பில் குறிப்பிடப்படலை அப்படின்றதுனாலேயே அது பிரபலமற்ற ஊர் அப்படின்னும் சொல்ல முடியாது. அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி கொக்குவிலுக்கு அதுக்கே உரிய ஒரு தனி கலாச்சாரம் இருக்குது, நாகரிகம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கொக்குவில் அப்படின்ன உடனே நிறைய பேருக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா கானாசேனாவின் கோடாப்பட்ட நல்ல பளபளப்பான நாட்டு புகையிலை சுருட்டு அது ஞாபகத்துக்கு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்ல முறைப்படி காய்ச்சிய காரசாரமான கள்ளச்சாராயத்தோட வாசம் ஞாபகத்துக்கு வரலாம். இது ரெண்டும் தெரியாதவங்க பழைய காலத்தில் நடந்த கொலைக்கேசுகள் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் கொக்குவிலுக்கு போன யாரும் இந்த 3 தான் காரணம், இந்த 3 தான் கொக்குவில் பிரபலமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு பகல்லே பசுமாடு தெரியாதுன்னு அர்த்தம். ஏன்னா கொக்குவில் உண்மையிலேயே எதுக்கு பிரபலம் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய வண்டிப்பாதை, மணல் பாதை, மக்கி ரோடு, கல் ரோடு, முடுக்குத்தெரு, மூளைத்தெரு, குச்சி ஒழுங்கை, குறுணி ஒழுங்கை, ஒற்றையடி பாதை, ஒன்றையடி பாதை, இப்படி பலவிதமான பாதைகள் அந்த ஊரில் இருக்குது. அதனால தான் அந்த ஊர் பிரபலம். அந்த ஊரில் சொந்த வீட்டிலேருந்து கிளம்புனவர் கொஞ்சம் அசந்தா அவர் திருப்பி அவர் வீட்டுக்கே வந்துடுற மாதிரி பாதைகள் குழப்பமானவை. இந்த ஊரில் இப்போ தான் புதுசாக கொழும்புலேருந்து ஒரு புது கலாச்சாரம் இறக்குமதி ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னா ஜப்பான் நாட்டு கிமோனா. அந்த ஊர் பெண்கள் சாயங்காலம் 4 மணி ஆன உடனே அவங்களோட உடையை மாற்றி இந்த கிமோனாவை அணிந்து கொண்டு வீட்டு வாசலில் நிற்பாங்க. வேறு ஒரு ஆண் வந்தால் வீட்டுக்குள்ளே ஓடி போய் ஒழிஞ்சிக்கிடுவாங்க. அந்த ஊர் பெண்கள் கர்ப்பத்தடை பற்றி எந்த அறிமுகமும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒன்றுன்னு தவறாமல் குழந்தைகள் பெற்றுக்கிட்டே இருக்காங்க. இந்த குழந்தைங்க அந்த ஊரில் உள்ள இத்தனை விதமான ஒழுங்குகளில் ஓடி விளையாடுறாங்க. இந்த அத்தனை விதமான ஒழுங்குகளும் அந்த ஊரை தாண்டி போகிற தண்டவாளத்தோட முடிஞ்சிடும். இந்த குழந்தைங்க தண்டவாளம் வரைக்கும் போய் விளையாடிட்டு திரும்ப வந்துடுவாங்க. கொக்குவிலை பற்றி இத்தனை விஷயம் கேள்விப்பட்ட நீங்கள் முதல்ல கொக்குவிலுக்கு வரும்போது அந்த ஊர் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அந்த ஊர் யாழ்ப்பாணத்துலேருந்து ட்ரெயின் கிளம்பின உடனே கொஞ்சம் தூரத்தில் ஒரு பனைமர கூட்டம் வரும். அந்த கூட்டத்திலிருந்தே கொக்குவில் அப்படின்ற ஊர் ஆரம்பமாகுது. கொக்குவில்லோட பிரதானமான கைத்தொழில் சுருட்டு தொழில் தான் அப்படின்னாலும் அந்த தொழில் செஞ்சு பணக்காரங்க ஆனவங்க யாருமே கிடையாது. படிப்பும் இதே கதை தான். கிளரிக்கல் வேலைக்கு போகிறது தான் எல்லாரோட லட்சியமும். அந்த கிளரிக்கல் வேலைக்கு போகிறதுக்காக எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க பல சாமிகளை வேண்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த ஊர் பொண்ணுங்களுக்கு எந்த எழுதினாலும் அதில் 4 தப்பு இல்லாமல் எழுத தெரியாது. அவங்க என்ன எழுதினாலும் 4 தப்போடு இருக்கிறதுனால அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கும் போய் சேராது. இவ்வளோ தூரம் நீங்கள் சின்னாச்சி கிழவியை மீட் பண்ண தான் வந்திருக்கீங்க. சின்னாச்சி கிழவிக்கு ஒரு 75 வயசு இருக்கும். அந்த கிழவியோட பிரதானமான தொழில் ஊர்வம்பு பண்ணுறது தான். அப்பப்போ வீட்டு வேலைகளும் பார்ப்பாங்க. ஆடு மாடு வளர்க்குறதுனால அதுக்கேற்ற வேலைகளை செஞ்சு வைப்பாங்க. துணதுணப்பு, நச்சரிப்பு, கருமித்தனம், பஞ்சப்பாட்டு பாடுறது, கிழவிகளுக்கே உரிய எல்லா குணங்களும் இந்த கிழவிக்கும் உண்டு. கொக்குவில்ல குளப்படி செய்யக்கூடிய ஒழுங்கைகள் அந்த பாதைகளை தாண்டி கடந்து சுற்றி அங்கே தப்பான தமிழ் எழுதப்பட்ட பெயர் பலகைகளை பார்த்து பயந்து அதெல்லாம் தாண்டி வந்தீங்க அப்படின்னா அட்டாளை முருகேசர் அப்படின்ற ஒரு கொலை செய்யப்பட்ட இடம் இருக்குது. ஆனால் இப்போ அதை தாண்டி போக முடியாது. ஏன் அப்படின்னா அங்கே ஒரு பங்காளி சண்டையில் கோர்ட்டில் கேஸ் நடந்து அந்த இடத்த தாண்டி போக முடியாத மாதிரி வேலி போட்டு வச்சுருக்காங்க. அதிலிருந்து வலது பக்கம் போய் அப்புறம் திரும்ப இடது பக்கம் வந்தீங்கன்னா அங்கே தான் கிழவியோட குடிசை இருக்குது. அந்த குடிசையில் எலெக்ஷன் டைமில் ஓட்டின போஸ்டர் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதோட குடிசைக்கு வெளியில் கிளவி ஒரு ஆடு கட்டி வச்சுருக்கு. அந்த ஆட்டுக்கு தேவையானதை அதுக்கு முன்னாடி போட்டு வச்சுருக்கு. வீட்டுக்கு பின்னாடி உட்காந்து இறால் மீனை உரிச்சிக்கிட்டு இருக்குது மதியம் குழம்பு வைக்கிறதுக்கு. அப்போ கிளவிக்கிட்ட ஒரு 20 வயசு பையன் நிற்கிறான். அவனை கிளவி வஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்படி சொந்த வீட்டிலே செய்வியா, இப்படியெல்லாம் இருக்கியப்பா அப்படின்னு சொல்லி அவனை வஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த பையன் அதுக்கெல்லாம் மசியாமல் அங்கேயே நின்றுட்டுருக்கான். இப்போ உனக்கு நான் உதவி பண்ண போய் போலீஸ் என்னையை பிடிச்சிட்டா என்ன செய்கிறதுன்னு சொல்லி கிளவி கேட்குது. அவன் சொல்கிறான் அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். விஷயம் என்ன அப்படின்னா இந்த பையன் அவங்க வீட்டில் கொழும்புக்கு போகிறதுக்கு காசு கேட்டிருக்கான். அங்கே ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்குன்னு அவங்க வீட்டில் காசு கொடுக்கல. இந்த பையன் அவங்க அம்மாவோட செயினை திருடிட்டு வந்துட்டான். நான் அடகு கடையில் கொண்டு போய் வச்சா அடகு கடைக்காரன் இவனை பிடிச்சிருவான், போலீஸ்கிட்ட காட்டி கொடுத்துருவான்றதுனால கிழவிக்கிட்ட அதை அடகு வச்சு கிழவிக்கிட்ட காசு வாங்கிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கான். அப்போ கிழவி இப்போ போலீஸ் என்னையை பிடிச்சிருமேன்னு சொல்லி கேட்கும்போது அப்படி ஒரு பிரச்சனை வராது, நீ எனக்கு காசு கொடு, நான் கொழும்புக்கு போயிட்டு வேலைக்கு சேர்ந்துட்டு அடுத்த மாதமே காசை கொடுத்துட்டு நகையை திருப்பி எங்கள் வீட்டில் வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். கிழவி அந்த செயினை வாங்கி பார்க்குது.
இது ஒரு 2.5 பவுன் தேரும் அப்படின்னு நினைக்கிது. 2.5 பவுன்னா அன்றைக்கி 400 காசு. சரி நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன், யார்கிட்டயா கொடுத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செயின் எடுத்துகிட்டு போகும்போது இந்த பையனோட அம்மாவை சொல்லி திட்டுது. அன்னைக்கு அந்த துட்டி வீட்டில் வச்சு அவன் என்னை கட்டி பிடிச்சி கூட அழுகலை, அவளுக்கு இது நல்லா தேவை தான், மகன் இந்த மாதிரிலாம் செய்யத்தான் செய்வான் அப்படின்னு சொல்லி அவள் பெரிய எந்த இவா அப்படின்னு சொல்லி அவளை திட்டிக்கிட்டே போயிட்டு 1 மணி நேரம் கழித்து திரும்ப வருது. இந்த பையன் இங்கே உட்காந்துருக்கும்போது அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்கெல்லாம் அந்த பையனை பார்க்குறாங்க. வரும்போது யாரையா வஞ்சிக்கிட்டே வருது. அவங்க குடும்பத்தில் உள்ள 7 தலைமுறை ஆட்களும் எப்படியெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை போட்டுக்கிட்டே வருது. வந்துட்டு இந்த பையன்கிட்ட சொல்லுது, அந்த எல்லாரையும் ரொம்ப கெட்ட வார்த்தை போட்டு தான் திட்டுது. அந்த அவாட்ட போய் சொன்னால் அவள் காசு இல்லைங்க, இந்த இவாட்ட போய் சொன்னால் அந்த இவள் காசு இல்லைங்க. பையன் எரிச்சலாயிட்டான். சரி போட்டு விடு, நீ பொருளை கொடு, நான் போகிறேன் அப்படின்றான். அதுன்னு அப்படி சொல்லிட்டேன், உனக்கு கொடுக்க ஆள் இல்லாமலா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா 270 ரூபா கொடுத்தா 20 ரூபா நான் எடுத்துட்டேன், 250 ரூபா நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குது. அது கிழவியோட சொந்த காசு தான், அது மடியிலிருந்தே எடுத்து கொடுத்துட்டு செயின் அது தான் வச்சுருக்கு. அந்த பையன் வாங்கிட்டு போனவன் தான். தை மாதம் வாங்கிட்டு போயிருக்கான் அப்படின்னா அவன் சித்திரை வரைக்கும் திரும்ப அந்த பக்கமே வரல. கிழவி அதுவும் நல்லது தானே அப்படின்னு நினைக்கிது. அவன் வந்து கேட்டால் இல்லைன்ற வேண்டிதான் அப்படின்ற முடிவிலே இருக்குது. இப்படி இருக்கும்போது கிழவியோட சொந்த மகா வந்து அவளோட மகளுக்கு சடங்கு வைக்கணும்னு கிழவிக்கிட்ட ஒரு 400 ரூபா காசு கேட்குறான். கிழவி சொல்கிறா, ஏன்ட்டே அது 400 ரூபா காசு. அதுக்கு மகா சொல்கிறா, நான் ஊர் பூரா மொய் செஞ்சுருக்கேன், என் மகளுக்கு சடங்கு வச்சா எல்லோரும் திரும்ப செய்வாங்க, 500 ரூபா 600 ரூபா எப்படின்னு திரும்ப வரும், நான் உன் காசை உடனே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ சொந்த மகளுக்கே வட்டியை கொடுக்க போகிற ஒரு குறுகுறுப்பில் அந்த கிழவி சரி நான் யார்கிட்டயா வாங்கி தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வருது. கிளம்பி வரும்போது மகளுக்கு தெரியாதா, பாம்பின் கால் பாம்பரியும், இல்லை தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்ற மாதிரி கிளவி வலது பக்கம் போகிறேன்னா இடது பக்கம் போகும், இடது பக்கம் போகிறேன்னா வலது பக்கம் போகும். அப்போ யார்கிட்ட போய் வாங்கும் அப்படின்னு சொல்லி மகா வந்து யோசிக்கிறா. கிளவி வந்து வீட்டை விட்டு கிளம்பும்போது பயங்கரமாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது. அங்கே வெளியில் காய வச்சிருந்த விறகெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்து மெல்ல நடந்து வந்துட்டுருக்கு. அப்போ திடீர்னு ஒரு சந்தேகம். அந்த செயினை எடுத்து பார்த்தா அது பித்தளை. வெளிச்சத்தில் நல்ல வெளிச்சத்தில் பார்க்கும்போது அது தெரியுது. அப்போ இடி இடிக்கலை, மின்னல் இல்லை, ஆனால் பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது கிளவியும் பயங்கரமாக அழுகுது. ஆனால் அதை யாருமே பார்க்கல. கதையோட பேர் கோடைமலை. முத்துலிங்கம் ஐயாவோட முதல் சிறுகதை இது. நற்றிணை பதிப்பகம் முத்துலிங்கம் ஐயாவோட அத்தனை சிறுகதைகளையும் 2 தொகுதிகளாக வெளியிட்டிருக்காங்க. அதில் படித்த முதல் கதை இது. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.